நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காரு, நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு 50 பேர் வந்துடுறாங்க. ஆஃப்டர் அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியில் வர அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வந்துட்டு அந்த மாம் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, அந்த மாம் இப்போ இல்லை. எல்லாருமே தானே அதுக்கு வந்துட்டு காரணம். கமெண்ட் போட்டவங்களா இருக்கட்டும், அந்த அம்மாவை திட்டினவங்களா இருக்கட்டும். அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா யார் வீடியோ எடுக்கிறா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. ஃப்ரெண்டோட வீட்டில் போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணுறது, அது ஸ்லீப் ஓவர். வீட்டில் அப்பா அம்மாவுமே அது மாதிரி பேசுகிறாங்க. நீ என்னடா, நாங்கள் எங்கள் வயசுலலாம் பாரு, எங்களுக்கெல்லாம் வந்துட்டு நரைச்ச முடியே வராது, உனக்கு இப்பயே வந்துருச்சு அப்படின்னா அப்பா அம்மாக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் சொல்லிடணும்ட்டு 1 மாதம் 2 மாதம் போகும். 3ஆவது மாதம் என்ன ஆயிடுது, அப்போ தான் அந்த ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியில் தெரியுது. இதில் ஜென் ஜெட்லேருந்து தான் வந்துட்டு, அதாவது அந்த பாண்ட்லேருந்து தான் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம நிறையா பார்க்குறோம். பட் இது எதுவுமே அவங்க மிஸ்டேக் கிடையாது. இது மாதிரி வந்து லேபிளிங் கொடுத்து அவங்கள ஒதுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களும் சொசைட்டியை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல 2 நாள் 3 நாள் சோஷியல் மீடியா டிடாக்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பேரண்டல் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு நிறைய புதுசான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான உரையாடல்கள்லாம் பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டால் க்ரீன் ஃப்ளாக், ரெட் ஃப்ளாக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஜென் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பதம். அந்த பதத்தை வச்சு ட்ரோல் செய்கிறது, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து அந்த டைம் பீரியடில் பிறந்தவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜென் இசட்டுடைய பின்னணி என்ன? இங்கேருந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் இது எல்லாமே வருது அப்படின்னா, அந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு ஒன்று எப்போ வந்ததோ அதுலேருந்து தான் வந்துட்டு இது மாதிரியான நிறைய லேபிளிங் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம இது மாதிரி ஜென் ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை 2K கிட்ஸ், நீங்கள் சொன்ன அந்த ரெட் ஃப்ளாக், இது எல்லாமே வந்து இல்லை திருப்பி யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸாக வந்துட்டு இப்போ ஒரு 2K கிட்ஸை நம்ம 2K கிட்ஸ்ன்னு லேபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருப்பி சொல்லும் போது, ஓகே நம்ம வந்து இந்த 2K கிட்ஸோட அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், அப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எங்கேருந்து வருது? அது ஒரு மீமி போடுறாங்க, அந்த மீமியில் படிக்கிறாங்க, 1 வாட்டி படிக்கிறாங்க, 10 வாட்டி படிக்கிறாங்கன்ற போது அவங்களோட மைண்டில் போய் அது ரெஜிஸ்டர் ஆகிடுது. இப்போ ரெஜிஸ்டர் ஆகும்போது, ஓகே நம்ம இது மாதிரி இல்லைனா கூட நம்ம இப்படி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசில் வந்து அது போய் வந்துடுது. இது ஒரு விஷயம். இதே மாதிரி தான் அந்த ஜென் ஜெட் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதில் மீமிஸ் வருது. அண்ட் அதை பற்றியான ஒரு ஃபேஸ்புக் ரைட்டோ, இன்ஸ்டா ரீல்ஸோ, இது எல்லாமே வந்து நிறைய வரும்போது ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் கேங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இல்லை, நம்ம இதை வந்து மாற்றி போன்ட்டு தங்களோட ஒரிஜினாலிட்டியே மாறி அது மாதிரி நடந்துக்கிறாங்க. சில பேர் என்ன ஆகுறாங்கன்னா, எங்கே போனாலும் இப்படி ஒரு கமெண்ட் வருது அப்படின்ற போது அதனால் அவங்களுக்குள்ள வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஓகே நம்மளும் இப்படி மாற்றிக்கணும், நம்ம கிட்ட இது இல்லை அப்படின்னா வந்து நம்ம அது மாதிரி இருந்தாதான் இப்போ இந்த பீப்புளோட வந்து சேர முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எங்கே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சோஷியல் மீடியா தான். ஒரு செலிபிரிட்டியை வந்து ஏதாவது அதை பற்றி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்தது, இவங்களோட பெர்செப்ஷன், இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங்கில் வந்து ஒரு 10 கமெண்ட் 15 கமெண்ட் வரும்போது செலிபிரிட்டி கூட இந்த அளவுக்கு நம்மளோட பிரச்சனை வந்து இப்படி இருக்கான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆஸ் அ தேர்ட் பர்சனாக இது படிக்கிறவங்க, எழுதுறவங்க, இது எல்லாமே வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்த மாதிரியும் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்த மாதிரியும் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னைக்கு வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணி நம்மளோட ஓன் பிஸ்னஸ், நம்மளோட விஷயங்கள் என்னன்றதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, இதில் அஃபெக்ட் ஆகிறது எல்லாமே வந்து கம்மியாகும். முக்கியமாக பார்த்தா இந்த லேபிளிங் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸை ஏற்படுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு ட்ரெண்டையே மாற்றுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எஸ், கண்டிப்பாக ட்ரெண்டை மாற்றுது சார். இப்போ வந்து சின்ன பசங்களே வந்து எடுத்துப்போம், ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற பசங்க நிறைய வந்து யூடியூப் இப்போ ஸ்க்ரீன் டைம் நிறைய பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக நம்மளோட ஊரில் இருக்கிற வீடியோஸை விட பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற இது எல்லாமே வருது. அப்போ அங்கேருந்து அவங்க அந்த ஒரு இப்போ டேட்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரெண்டோட வீட்டில் போயிட்டு ஒரு
நைட் ஸ்டே பண்ணுறது, அதுக்கும் ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ எப்படி நம்ம 2K ஜென்செட்னு பேசுகிறோமோ, ஸ்லீப் ஓவர் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ 8 வயசு 9 வயசு நம்ம ஊரில் இந்த ஸ்லீப் ஓவர்லாம் நம்ம கேட்டிருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு சும்மா ஒரு மூவி பார்க்குறது அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஊரில் இந்த ஒரு கல்ச்சர் கிடையாது, நம்மளோட ஊரில் இந்த ட்ரெண்ட் கிடையாது. அண்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஆப்வியஸாக அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க, வெளில போகிறாங்கன்றது இந்த பசங்க எல்லாமே வந்துட்டு இந்த யூடியூப் சோஷியல் மீடியா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் மதர்ஸ் டேக்கு. ஸோ மதர்ஸ் டேக்கு ஒரு மதரை வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, அன்னைக்கு வந்து யூ டேக் ஆஃப், நான் வந்து கிட்ஸை கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறேன் அப்படின்றத வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த மதர் வந்து அலோனா வீட்டில் இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா யார் வீடியோ எடுக்கிறா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. ஒரு மதர் வந்துட்டு ஷீ இஸ் ட்ரெயின்ட் ஆஃப், இல்லைனா வந்துட்டு அவளுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு அது மதர்ஸ் டேல தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வென் ஹஸ்பண்ட் சீஸ் அந்த மதருக்கு வந்து ரெஸ்ட் வேணும், நம்ம ஒய்ஃப்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். பட் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ பார்க்குற ஒரு உமனே வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, போய் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சண்டை போடுவாங்களா மாட்டாங்க. பாரு மதர்ஸ் டேக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு. ஏன்னா அவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஸ்டிக் நோட்ஸ் மாதிரி என்னமோ எழுதி வச்சுட்டு மினி வந்து உனக்கு இது கிஃப்ட் அது கிஃப்ட்னு. இப்போ ஆப்வியஸாக அதை பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு அடல்ட்டே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது ஒரு கிட்டை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்கல்ல இது என்ன நடக்குது. அப்போ அந்த இடத்துல ட்ரெண்டு மாறுது, லைஃப் ஸ்டைல் மாறுது, கல்ச்சர் மாறுது, எல்லாமே மாறுது. 2K ஆகட்டும் ஜென்இசட் ஆகட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எடுத்ததெல்லாம் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ ரிலேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் அ கேர்ள் அண்ட் பாய். அதை பற்றி மட்டும் இல்லாமல் ஐ எம் டாக்கிங் அபவுட் எவ்ரி திங். ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், ஒரு எல்டர்ஸ் கிட்டேயா, அது எல்லாமே வந்து எப்படி நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்டே வந்து நிறைய கிட்ஸ் வந்து கேட்பாங்க, கவுன்சிலிங்க்கு வர கிட்ஸு கேட்பாங்க, ஆண்டி ஹவு கேன் ஐ சூஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துலேயே அந்த நாலேஜ் இல்லை. அதாவது நான் யாரை ட்ரஸ்ட் பண்ணணும், ஓகே, யாரை நான் ஃப்ரெண்டாக வந்து சூஸ் பண்ணணும், இவங்களை வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு அந்த இப்போ ஃப்ரெண்டுனா சார், இப்போ ஒரு கிளாஸில் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சனாக தான் வந்து நம்ம அந்த இடத்துல க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு. அந்த குழந்தைங்களுக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது சார். ஃப்ரெண்டா ஓகே, இம்மீடியட்டாக நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லிடணும், நம்ம அப்பா அம்மாக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் சொல்லிடணும்ட்டு 1 மாதம் 2 மாதம் போகும். 3ஆவது மாதம் என்ன ஆகிடுது, அப்போ தான் அந்த ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியில் தெரியுது. வெளியில் தெரியும் போது என்ன ஆகுது, என் ஃப்ரெண்டே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரியான வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண பசங்களும் இருக்கிறாங்க. படிப்பு அதனால் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சண்டை போடுறது, ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை, அது எங்கே காமிக்கிறதுன்னு தெரியல, அந்த இடத்துல போயிட்டு அவங்க சண்டை போடுறாங்க பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது we know how to choose a friend. ஏன் அப்போ இங்கே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பேரண்ட்ஸும் வந்து மாடர்ன் பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க, கிட்ஸையும் மாடர்னாக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ என் பையன் வந்துட்டு இன்றைக்கி யூடியூப்பில் அவனே வீடியோ எடுப்பான், அவனே ரெக்கார்ட் பண்ணுவான், அவனே எல்லாத்தையும் எடிட் பண்ணுவான், அவனே போட்டுருவான்றது பெருமையாக அவங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்க. பட் when it comes to behavior, when it comes to a normal things, ஒரு எல்டர் வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும், ஓகே, ஒரு கோபம் வந்ததுன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் நீ ஒரு ஃபோட்டோ போடுற, ஓகே, அந்த ஃபோட்டோ போடும்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வரும்போது we are appreciating that kids. ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக வருதுன்னா உன்னை யாரோட அந்த ஃபோட்டோ போட சொன்னது, அப்படி தான் சொல்லி தருவோமே தவிர்த்து நீ சோஷியல் மீடியாவில் நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்ற உட்காந்து பேசுகிறது பேரண்ட்ஸ் கிடையவே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுருக்காரு, நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுதுன்னா இங்கே ஒரு 50 பேர் வந்துடுறாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு. லைக் கன்ஃபெஷன் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஆமாம் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரிஜினல் இது என்ன அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதில் சம்டைம்ஸில் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது அந்த அந்த கேர்ள் வந்துட்டு ஏதோ ஒரு வெண்ட்டில் போஸ்ட் போடுறாங்க, நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன் ஹஸ்பண்டுக்கு டைம் கொடுத்து. ஸோ அது திருப்பி அந்த பொண்ணையே வந்துட்டு ஒரு இதில் தள்ளிட்டு ஓகே நம்ம தான் தப்பு போல இருக்கு, அப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லை வந்து வேறு மாதிரி டிசிஷன் எடுக்கலாம்ன்ற அளவுக்கு போகிற அளவுக்கு தான் வந்து இப்போ நெகட்டிவ் இது வந்து இருக்குது. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. இதை வந்து நம்ம நான் வந்துட்டு இப்படி தனித்தனியாக பிரித்து இவங்க இந்த பிரச்சனை அப்படி எல்லாமே கிடையாது. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோமா, இது நம்ம டெய்லி ரொட்டீன் கிடையாது, இது நம்ம ஃபேமிலி கிடையாது, நம்ம வீட்டில் என்ன கல்ச்சர், நம்ம வீட்டில் என்ன ஃபேமிலி நம்ம பேசுகிறோமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து சில விஷயங்கள் பிஹேவ் பண்ணுறதாகட்டும், பட் அது வந்து வெளியே வந்து பார்க்குறப்ப ரொம்ப இம்மெச்சுவராக தெரியும். ஸோ இது மாதிரியான ட்ரோல்ஸாக வந்து இந்த ஜென்இசட் மேலே வைக்கிறாங்க. பட் அது வெறுமனே ட்ரோல் தானே, இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரியான
குணாதிசயங்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்கா? அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஜென்ரேஷன் வைஸ் மாறிட்டே இருக்கு. இப்போ நம்ம 2Kக்கு மேலே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இட் இஸ் ஹேப்பனிங் சூன். அதாவது ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நாலேஜ் அது இருக்கட்டும். இப்போ வந்து இப்போ என்கிட்ட வர பசங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சதெல்லாம் வாட்ஸ்அப்பு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, ஃபேஸ்புக்கு. பட் இந்த பசங்க நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். எனக்கு அந்த டேர்ம்ஸ் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதெல்லாமே இருக்குது. ஸோ நாலேஜ் வைஸே மாறுறாங்க. இல்லை ஜென் ஜெட்லேருந்து தான் வந்துட்டு, அதாவது அந்த பாண்ட்லேருந்து தான் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நம்ம நிறையா பார்க்குறோன்றது தட் இஸ் நாட் தேர் மிஸ்டேக், ரைட்? ஃபுட்டு மாறுது, ஓகே, ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது, நிறைய கெமிக்கல்ஸ் இப்போ நம்மளே பார்க்குறோம், கெமிக்கல்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே. ஸோ எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கூழ் குடித்தோம், மில்லட்ஸ், கேழ்வரகு அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம். பட் அது எல்லாமே இப்போ மாறி இப்போ எவங்க வந்து நிற்கிதுன்னா ஒரு பிரெட் ஆம்லேட், பர்கர் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம ஒருத்தவங்களை பார்த்தாலே வந்து பார்த்தா அந்த மெச்சூரிட்டியான அந்த உருவம் வந்து தெரியும், பேசுகிறதும் மெச்சூரிட்டியாக இருக்கும். பட் இது எதுவுமே அவங்க மிஸ்டேக் கிடையாது. ஸோ நம்ம இது மாதிரி வந்து லேபிளிங் கொடுத்து அவங்கள ஒதுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் சொசைட்டியை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கும் அந்த தனிமை இது போகும், அவங்களுக்கும் வெறுப்பு வரும். என்னடா அது எங்கே போனாலும் நம்மளை வந்துட்டு இந்த கேட்டகரியில் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்களே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென் ஜெட்ன்ற கேட்டகரி தான் வந்து நடுவில் மாட்டிட்டு இருக்கு சார். அதாவது வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வராங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா தான், ஒன்லி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இங்கே ஆரம்பித்தது தான் யாரோ ஒருத்தர் போட்ட பிள்ளையார் சொல்லி, அதுலேருந்து ஆரம்பித்து இப்படி தனித்தனியாக பிரித்து இப்போ அந்த ஜென் ஜெட்ன்றவங்க ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கன்றது தான் வந்து நான் கேள்விப்படுறேன். இன்னொரு மெயின் பாயிண்ட், இது மாதிரி மெச்சூரிட்டியாக தெரிகிறோம் நாங்கள் அப்படின்றதுனால என்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க, கேன் வி டேக் சம் டேப்லெட்ஸ்? இப்போ ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னா அந்த 20னா நாங்கள் 20யாக தெரியணும், அதுக்காக நாங்கள் வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா? எங்கள் ஸ்கின் இது மாதிரி இருக்கே, நாங்கள் அதுக்காக வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்ற கேட்குற கிட்ஸ் எல்லாம் இருக்குது. எதனால் அப்படி அவங்களுக்கு தோணுது அப்படின்னா ஆப்வியஸாக இங்கே பப்ளிக் கிட்டேருந்து வர ஒரு கமெண்ட்டாக. வீட்டில் அப்பா அம்மாவுமே அது மாதிரி பேசுகிறாங்க சார். நிறைய பேர் வந்துட்டு, நீ என்னடா நாங்கள் எங்கள் வயசுலலாம் பாரு எங்களுக்குலாம் வந்துட்டு நரைச்ச முடியே வராது, உனக்கு இப்பயே வந்துருச்சு அப்படின்னா தேர் நாட் ரீசன் ஃபார் தட். நம்ம சொசைட்டி அது மாதிரி ஆகிட்டு இருக்கு, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ பீப்புள் ஹேஸ் டு சேஞ்ச். அவங்கள ப்ளேம் பண்ணுறதுல தப்பு கிடையவே கிடையாது. சோஷியல் மீடியா அடிக்ஷன்னால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னு நினைக்கிறீங்க சொசைட்டியில்? ஏன்னா நிறைய கேஸ் ஸ்டடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடியை வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? என்னக்கிட்ட வந்த கேஸ் ஸ்டடி அப்படின்றத விட இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதுவே நம்ம எடுத்து பேசலாம். இந்த குழந்தை வந்து தவறி விழுந்துட்டாங்க. ஆக்சுவலி ஈவன் ஐ ஷுட் நாட் டாக் அபவுட் திஸ் பிகாஸ் தட் ஃபேமிலி வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ட்ராமாவில் இருப்பாங்கன்றது தெரியும். பட் நம்ம இப்படி பேசுறதுனால அது அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு போய் அந்த 10 பேர் ஸ்டாப் பண்ணுவாங்கன்றதுனால தான் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் எடுக்கிறேன். அந்த கிட்டு வந்து விழுந்துட்டாங்க, அவங்கள வந்து காப்பாற்றிட்டாங்க. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு அவங்கவுங்க குழந்தைங்க மேலே அக்கறையாக தான் இருப்பாங்க. யாரும் வந்துட்டு என் பையன் வந்து கீழே விழுந்துடணும், என் பையனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, என் குழந்தை வந்து நல்லா படிக்கக்கூடாது, என் குழந்தை வந்து நான் கெட்ட பிஹேவியரோடு இருக்கணுன்ற மாதிரி எந்த பேரண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க. ஆமாம், ரைட்? ஓகே, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அது தெரியாமல் தான் நடந்திருக்கு. இப்போ ஈவன் நம்ம நியூஸ் நிறையா படிச்சிருக்கோம், 2வது மாடிலேருந்து குழந்தைங்க விழுந்துட்டாங்க அப்படின்லாம் கூட நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரு பேரண்ட் வாண்டடாக பண்ணதில்லை. மேபி டெரஸில் போய் துணி காய வச்சிருக்கலாம், ஓகே, அந்த இடத்துல குழந்தை விளாண்டுட்டு தானே இருந்திருக்குன்னு ஸ்லிப்பாகி விழுந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் கேர்லெஸ்னஸ் அங்கே வந்து இருந்திருக்கலாம், பட் தட் இஸ் அன்அவாய்டபிள். ஸோ அந்த குழந்தை வந்து காப்பாற்றிட்டாங்கன்ற போது அதோடு ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நம்ம காடுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு ஓகே ஃபைன், அந்த குழந்தை வந்து சேஃபாக இருக்குன்றதும் விட்டுணும். ஸோ மெனி கமெண்ட்ஸ். அந்த அம்மா அங்கே என்ன பண்ணுச்சு, அந்த அம்மாவோட சத்தத்தை அங்கே காணோம், எங்கே போணுச்சு அந்த அம்மா, ஒரு குழந்தை இவ்வளோ நேரமேனா ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 25 to 30 minutes ஆச்சு அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் அந்த குழந்தை வந்து சேஃபாக கொண்டு வரது. அதுக்குள்ளே அந்த வீடியோவிலே பார்த்தா அந்த அம்மா பற்றின அத்தனை கமெண்ட்ஸ் வந்தது. முதல்ல அதில் அந்த வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்களே, அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்? அந்த வீடியோவை எடுத்து அதை வந்துட்டு போட்டது எப்படிப்பட்ட பர்சன்? அப்போ உங்களை பற்றி ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணலாமா? அப்போ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கும்? ஓகே, ஈவன் அந்த வீடியோ எண்ட்லேயே வந்துல அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே கூட பேசுனாங்க, ஐ நோ அபவுட் தட் மாம், அவங்க அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது, அவங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைய கேர் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சார். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. பட் கீப் ஆன் ட்ராலிங். அந்த ட்ரால்ஸ் எந்த அளவுக்கு போய் ஒரு உயிரே வந்து எடுத்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே வந்து
ஆஃப்டர் அந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியில் வர ஆப்வியஸாக அந்த ஹார்மோன்ஸால் வர அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வந்துட்டு அந்த மாம் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, அந்த மாம் இப்போ இல்லை, எல்லாருமே தானே அதுக்கு வந்துட்டு காரணம். அந்த கமெண்ட் போட்டவங்களா இருக்கட்டும், அந்த அம்மாவை திட்டினவங்களா இருக்கட்டும். ஸோ இது வந்து வெளியில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாமல் எத்தனை ஃபேமிலியில் இருக்குது. ஒரு குழந்தை ஒல்லியாக இருக்கா, அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை குண்டா இருக்கா, அம்மாவை தான் சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கா, அம்மாவை தான் சொல்லுவாங்க. வெள்ளையாக இருக்கா, அம்மா. ஸோ ஒரு குழந்தை எப்படியா இருந்தாலும் அந்த அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து இன்னைக்கு இல்லை மேம், தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலைன்னு ஆரம்ப காலத்திலே அது வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் அந்த பிளேம் நடந்து ஓகே, இது வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க, பேசுகிறாங்கன்ற போது there are so many moms இதனால் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இந்த இன்சிடென்ட் மட்டும் கிடையாது சார். மாம் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ போடுவாங்களே, தான் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் போடும்போது ஆஹா நம்ம குழந்தை நம்மளால இப்படி கவனிச்சிக்க முடியலையே, அவங்க இது மாதிரிலாம் பார்த்துக்கிறாங்களே பண்ணிக்கிறாங்களே, அதையும் மாம் வந்து அதனால் டிப்ரெஷன் ஆகி அதனால் அஃபெக்ட் ஆகி என்கிட்ட வந்து கேட்பாங்க. பக்கத்து வீட்டில் வந்து 10 வெரைட்டி செஞ்சு கொடுக்குறாங்க மேடம், என்னால் செஞ்சு கொடுக்க முடியலன்ட்டு எனக்கு கவுன்சிலிங் வேணும், எனக்கு செஷன் வேணும்னு வர மாம்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ வென் வி ஜஸ்ட் நம்ம நெய்பரை பார்த்தே நம்ம இந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறோம்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். பேரண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. பேரண்டிங் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆகட்டும், ஒரு டைமில் ஒன்று பேசுகிறாங்க, அடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சு அவங்களோட வீடியோவில் அதுக்கு நேர் மாறான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஃபாலோ பண்ணுற யங் மாம்ஸ், முக்கியமாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்க மாம்ஸ் ஆகட்டும், அதை கடந்து கொஞ்சம் ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளோட அம்மாக்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் பயங்கரமாக அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக பார்க்க முடியுது. அதனாலேயே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாடி போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. எக்ஸாக்டாக ஒரு பேரண்டல் கைடன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக எதை சொல்லுவீங்க? பழைய இதுலேருந்தே வருவோம், 5 விரலும் ஒன்றா இருக்காது. கரெக்டாக, இது எல்லாரும் அடிக்கடி சொல்கிறது தான். ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்களே அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக அவங்க வந்து வேறு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஈச் கிட்ஸ் வில் டிஃபர். அது உங்கள் வீட்லேயே இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் குழந்தைக்கு என்ன பண்ணால் சரி வரும் அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க. அதை செய்கிறீங்க அப்படின்னா தென் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நான் பண்ணுறது கரெக்டு தான் என் கிட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் செஞ்சும் வந்துட்டு அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் எங்களை மாதிரி இருக்கிற ப்ராப்பராக வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறதோ இல்லை கிளாஸஸ் போகிறதோ பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணி, இப்போ நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன் சார், கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த ஒரு 1 hour மொமெண்ட்லேயே வந்துட்டு குழந்தை சரியாயிடுவான்ட்டு நான் எந்த பேரண்ட்ஸ் கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ஓகே, பிகாஸ் சரி ஆகாது. இப்போ ஐ எம் டெல்லிங் யூ சம்திங், நீங்கள் அதை போய் வீட்டில் போய் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்டா, என்ன மாதிரி திருப்பி உங்களுக்கு அந்த இடத்துல சேலஞ்சஸ் வருது, திருப்பி என்ன பிரச்சனைகள் வருதுன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, இஃப் தட் ஒர்க்ஸ் ஐ எம் ஹாப்பி, இஃப் தட் டசன்ட் ஒர்க் வி நீட் டு சேஞ்ச் த அப்ரோச். அப்போ திருப்பி என்கிட்ட பேசுவாங்க, திருப்பி பேசும்போது நம்ம அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து அவங்க சொல்கிறாங்களா நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோமா, இது ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போ என் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். உங்கள் குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அந்த மாம்ஸ் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னால அந்த மாம்க்கு வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, தோணும். ஓகே, நம்ம இது இல்லை திஸ் ஹேஸ் டு பி அட்ரஸ், நம்ம கூட்டிட்டு போகலான்ட்டு. வீட்டில் இருக்கிறவங்களாம் வேணான்னு சொன்னால் கூட இல்லை இது வந்து இருக்கு. அது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்ம யோசிக்கணும். ஓகே, அண்ட் இட் இஸ் நாட் ஓன்லி அ மாம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த இடத்துல வந்துட்டு இட் இஸ் அ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அக்கறையும் பொறுப்பும் இருக்கோ அப்பாவும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த இது எல்லாமே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மாம் இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் பார்க்குறீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹாப்பி, அப்படியே அதை கொண்டு போங்க. ஒர்க் அவுட் ஆகலையா அது உங்கள் மேலே தப்பு கிடையாதுங்க, நீங்கள் பண்ணுற உங்கள் குழந்தைங்க மேலும் தப்பு கிடையாது, நீங்கள் பண்ணுற அப்ரோச் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணுங்க. அவங்க குழந்தைங்க உலகத்துக்குள்ள போய் அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதுதான் சரி வரும்ன்றத ஒரு பேரண்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ 90s இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இதை மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல, அவங்களா வந்து குழந்தைகளை வளர்த்தாங்க. அனுபவம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு பக்குவம் அடைகிறோம் அப்படிங்கிறதே இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய இந்த டோட்டல் கன்வர்சேஷன்லேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷனில் இருக்கக்கூடிய இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் பயங்கரமாக ரியல் டைமில் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய
அட்வைஸ்? முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல 2 நாள் 3 நாள் சோஷியல் மீடியா டிடாக்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் ஃபிக்ஸட் டைம். ஓகே, நம்ம ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த முடியாது. கரெக்டா? ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு இப்போ நிறைய உமன் வந்து பார்த்தீங்கன்னா சார், அவங்களோட பிஸ்னஸ், உமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம கெட்டது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். பட் அந்த இடத்துல வந்துட்டு நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணுற அடல்ட்ஸும் கூட இருக்கிறாங்க. பிஸ்னஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம்ன்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போகணும். அண்ட் மற்றவங்க வீட்டில் நடக்கிறதோ இல்லை மற்றவங்களோட ப்ராப்ளமோ, அன்லெஸ் அதர்வைஸ் இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் அபவுட் இட், ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இட். உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூஃபும் இல்லாமல், உங்களுக்கு தெரியாமல் நான் வந்து அந்த ஒரு மீடியாவில் பார்த்தேன், இங்கே போயிட்டு எனக்கு இவங்க சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு ஒருத்தவங்களை பற்றி போஸ்ட் போடாதீங்க. வி ஹாவ் லாட் டு டூ. நம்மளோட செல்ஃபை பற்றி நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து மற்றவங்களோடதுல வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்காம நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னாலே வந்துட்டு அவங்கவுங்களோட ஃபேமிலி, அவங்கவுங்களோட லைஃப் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. நிறைய விஷயங்கள் இந்த ஜென்னிசெட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா உலகத்தில் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் பரிமாற்றப்படுது, அந்த எந்த அளவுக்கு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது, நிறைய சொன்னீங்க. நன்றி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.